அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பா சங்கர் அந்த திரைப்படம் நடிச்சிருந்தாரு, அதுவும் ஃபிளாப். அதுக்கப்புறம் பாலு ABCDEFGH அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிச்சாரு, அதுவும் ஃபிளாப். அதுக்கப்புறம் பங்காரம் அந்த திரைப்படம் பெருசா ஓடல. அதுக்கப்புறம் தமிழ்ல விஜய் நடிச்ச திருப்பாச்சி திரைப்படத்தை அண்ணாவாரம் அப்படின்னு ரீமேக் பண்ணியிருந்தாரு, அந்த திரைப்படம் கொஞ்சம் ஆவரேஜா ஓடிச்சு. அதுக்கப்புறம் திரிவிக்ரம் இயக்கத்துல அவர் நடிச்ச ஜல்சா திரைப்படம் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பழைய மார்க்கெட்டை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா இன்ன வரைக்கும் பவன் கல்யாணோட கெரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் பிலிமா பாத்தீங்கன்னா அவருக்கு அமைஞ்சது ஜல்சா திரைப்படம் தான். அதுக்கப்புறம் ஹிட் ஃபிளாப்னு மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாரு. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட அட்டாரண்டிக்கு டாரண்டி அந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா பிரச்சனை வந்துட்டு அந்த திரைப்பட வெளியாகிறதுல கொஞ்சம் இழுபறியா இருந்தது. அந்த திரைப்படத்து ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கூட ஆகஸ்ட் 27 ரிலீஸ் அப்படின்ற மாதிரி, ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. లాస్ట్ పంచ్ మంది అయితే దానికి వచ్చే కిక్కే వేరబ్బా. ஆனா அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் 27. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல இந்த தெலுங்கானா பிரச்சனை ஏற்கனவே இழுபறில இருந்தது. ரெண்டாவது அந்த திரைப்படத்துல சம்பள பிரச்சனை காரணமா அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஏடி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த படத்தோட 90 மினிட்ஸ் வீடியோவை, அதாவது அதுவும் முக்கியமா HD பிரிண்ட்ல 90 மினிட்ஸ் வீடியோவை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டாரு. ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்தை நெட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டாரு ஒரிஜினல் பிரிண்டோட. அந்த அப்லோட் பண்ண அந்த பிரிண்ட்டை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி CD போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. அதாவது செப்டம்பர் 27 படம் ரிலீஸ். ஆனா 22 அந்த படத்தோட பாதி படம் பார்த்தீங்கன்னா HD பிரிண்டா எல்லாரு கைக்கும் போயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு வந்து கிட்டத்தட்ட நெஞ்சு வலி வந்த கதை தான். ஏன்னா இதுக்கு மேல படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடாது இல்லை. ஏன்னா 1.5 மணி நேரம் படத்தை எல்லாரும் CD போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கூட இதுக்கப்புறம் அந்த திரைப்படம் எங்க தேட்டர்ல ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த படத்தோட ஸ்டோரி முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது செப்டம்பர் 27 அந்த படம் ரிலீஸ் ஆகி இதுக்கு முன்னாடி பவன் கல்யாணோட கெரியர்ல வெற்றி பெற முடியாத அளவுக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் பவன் கல்யாண் அவர்களுக்கு தேடி கொடுத்தது. இதுதான் பவன் கல்யாணோட மிகப்பெரிய மாஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த திரைப்படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த திரைப்படம் பாதி பிரிண்ட் ஒரிஜினலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட